ஓரளவு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பிரதோஷம். நாளைக்கு துவாதசி திதி மத்தியானமே முடிஞ்சுறது. அதுக்கப்புறம் திரையோதசி வந்துடுறது. சூரிய அஸ்தமன நேரத்திலே திரையோதசி திதி வருவதால் நாளைய தினம்தான் பிரதோஷம். நாளைக்கு சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது. சனி பிரதோஷம் என்பது ஒரு சிறப்பு. அது தேய்பிரையில் வர சனி பிரதோஷம் தான் ரொம்ப முக்கியமானது. நாளைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்கின்ற நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே திருமண பொருத்தத்திற்கான நட்சத்திரங்கள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்ப்போம். திருமணத்திற்கான நட்சத்திர பொருத்தம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே மூல நட்சத்திர ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன தகவல். ஆண் மூலம் அரசாளும், பின் மூலம் நிர்மூலம் என்று ஒரு பழமொழி. பின் மூலம்ங்கிறத நம்ம ஆளுங்க பெண் மூலம்னு மாத்திட்டாங்க. ஆண் மூலம் அரசாளும், அதாவது ஆண் மூல நட்சத்திரத்திலே பிறந்தால் அவனுக்கு நாடாளும் யோகம் உண்டு, அரசாழ்வான். பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம். பின் மூலம்னா மூலம் 4ஆம் பாதமாக இருந்தால் அவன் நிச்சயமாக ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூல நட்சத்திர ஆண்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. ஆண் மூலம் அரசாளும், பின் மூலம் நிர்மூலம். பின் மூலம் என்றால் 4ஆம் பாதமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம எல்லா பழமொழியும் இப்போ மாற்றி தானே தப்பாக தானே உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரியே இதையும் மாற்றிட்டாங்க, பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு. பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லவே இல்லை, பின் மூலமாக இருந்தால் நிர்மூலம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தா மூல நட்சத்திர ஆண்களுக்கு கூட வரன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, பயப்படுறாங்க. ஆண் மூலம் அரசாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னா, ஐயோ அது எப்படிங்க மூல நட்சத்திர மாப்பிள்ளையை நாங்கள் ஏற்றுக்கிறது, நாங்கள்லாம் நல்லா இருக்க வேணாமா அப்படின்றாங்க. அதாவது நம்ம பொண்ணு கொடுக்கறதாக தான் நம்மளுடைய ஐதீகம், மாப்பிள்ளை எடுக்கிறதாக எங்கேயுமே கிடையாது. நான் மாப்பிள்ளை எடுக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களோ, பொண்ணு எடுக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. பெண் வீட்டார் தங்கள் பெண்ணை கொடுக்கிறார்கள், ஆண் வீட்டார் அந்த பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அந்த வீட்டில் இருக்கார். அவர் அங்கே பிறந்து வளர்ந்து அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க, அவங்க சௌக்கியமாக இருக்காங்க. பெண்ணு தான் அங்கே வரப்போகுது. ஆக பெண் எடுக்கிறது தான் நமக்கு வழக்கம். ஆண் எடுக்கிறதா மாப்பிள்ளை எடுக்கிறதாக வழக்கமே கிடையாது. அதனால பெண் கொடுப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். மூல நட்சத்திர மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்ததுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பாங்க. ஆண் மூலம் அரசாளும், பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் என்று அரசர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். நம்ம பல பழமொழிகளை தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கோம். 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு ஒரு பழமொழி. வேர்ல இருந்தா மருந்து தயாரிப்பாங்க. மூலிகை வேர் இருக்குல்ல, அந்த மாதிரி 1000 வேரை ஒருத்தன் வச்சிருந்தானா அவன் அரை வைத்தியன் அப்படின்னு பழமொழி. அதை நம்ம விஷமத்தனமா மாற்றி தமாஷுக்கு சொல்ல போய் அது நிஜமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேரை கொன்னா விட்டு வைப்பாங்களா சொசைட்டியில்? ஒரு உயிர் போனாலே உடனே மறுநாள் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 1000 பேரை கொன்னவன் அரை வைத்தியன்னு தப்பா ஏதோ விஷமத்தனமா யாரோ சொல்லி அதை சீரியஸா நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம்னு தவறாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, ஆண் மூலம் அரசாளும் அவன் பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் அப்படிங்கிறதான் சரியான பழமொழி. கிட்டத்தட்ட 100 பழமொழிகளை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் தவறான அர்த்தத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அதில் இதுவும் ஒன்று. ஆகவே ஆண் மூலம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆண்களுக்கு மூலமாக இருந்தால் அவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். தனுசு ராசியிலே இருப்பவர்கள் தான் இன்னைக்கு அதிகார பலத்திலே இருப்பவர்கள். மத்திய அமைச்சரவையிலே இருப்பவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து, கேபினட் மினிஸ்டர் அத்தனை பேருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் எடுத்து அவங்கெல்லாம் என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தனுசு தான் வருது. இது நான் இப்போ சமீப காலத்தில் பண்ண ஒரு வேலை இது. அதனால் அரசாளுங்கிறது உண்மை, அதில் எந்த தவறும் இல்லை. அப்படி நாடாளும் யோகம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கம்பெனிக்காவது ஒரு ஹெட்டாக இருப்பான், ஒரு சிஇஓவாவது அட்லீஸ்ட் வர முடியும். கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனை தலைமை தாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவது நிச்சயமாக கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம் அந்த மூலா நட்சத்திரம். மூலம் என்பது அதுதான் ஆதாரம், அதுதான் வேர், அதுதான் ஆரிஜின், அதுதான் துவக்கம் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே மூலம்தான்.
அதனால மூலத்தை பார்த்து பயப்படுறது ரொம்ப அறியாமை, பேதமை, மூடநம்பிக்கைன்னு சொல்லலாம். நிறைய மூட நம்பிக்கைகள் களையெடுக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கிறோம். நாம் சொசைட்டியில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் களையெடுக்கப்பட வேண்டியெல்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த மூலத்தை பற்றிய ஒரு தவறான கருத்து. மூல நட்சத்திர ஆணுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் என்னங்கிறதை பார்ப்போம். திருமண தடை நீங்குவதற்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 ஸ்தலங்கள் மாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட மிக முக்கியமான தலங்கள். சிவஸ்தலங்களிலே மாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட மிக முக்கியமான ஸ்தலம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம். வைஷ்ணவ ஸ்தலங்களிலே பெருமாள் கோவில்களிலே மாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட மிக முக்கியமான கோவில் நாங்குநேரி தோத்தாத்திரி பெருமாள் கோவில். இந்த 2 கோவிலுக்கும் போய் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. நெல்லையிலேருந்து வள்ளியூர் போற வழியில இடது பக்கமாக ஒரு பாதை போகும். 4 ஏரிகள் இருந்த இடம், அதனால் அதற்கு நாங்குநேரி என்று பெயர். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போய் ஒற்றை மாவடி ஈசனை, தழுவ குழைந்த ஈசனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் திருமண தடை விலகும். மூல நட்சத்திரத்திலே பிறந்த ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை சொல்கிறேன். 10 பொருத்தம் எதுவும் இல்லை. 9 பொருத்தம் போரட்டாதி. ஒண்ணுதான் 9 பொருத்தம். போரட்டாதி கும்பராசியாக இருந்தாலும் 9 பொருத்தம், புரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியாக இருந்தாலும் 9 பொருத்தம். ரெண்டுமே 9 பொருத்தம் வருது. 8 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை 1ஆம் பாதம் மேஷராசி, மிருகசீரிஷம் மிதுன ராசி, திருவாதிரை, பூராடம், உத்திராடம். உத்திராடம் தனுசு ராசியாக இருந்தாலும் 8 பொருத்தம், மகர ராசியாக இருந்தாலும் 8 பொருத்தம். மூலம் ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்களிலே உத்திராடம் மிக முக்கியமானது. ஒரே ராசி பண்ணலாம். திருவோணம் 8 பொருத்தம். அவிட்டம், அவிட்டம் முழுவதுமே 8 பொருத்தம் தான். மகர ராசி கும்பராசி ரெண்டுலையும் பாதி பாதி வரும். அவிட்டம் ரெண்டுமே 8 பொருத்தம். 8 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கார்த்திகை மேஷராசி, மிருகசீரிஷம் மிதுன ராசி, திருவாதிரை, பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 7 நட்சத்திரம். இதெல்லாம் 8 பொருத்தம். 10க்கு 8 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் மொத்தம் 7 உள்ளன. அடுத்ததாக 10க்கு 7 பொருத்தம் எதுன்னு பார்ப்போம். பரணி 7 பொருத்தம், பூரம் 7 பொருத்தம் உள்ள நட்சத்திரம், உத்திரம் 7 பொருத்தம். உத்திரம் சிம்மராசியா இருந்தாலும் 7 பொருத்தம், உத்திரம் கன்னிராசியா இருந்தாலும் 7 பொருத்தம். உத்திரம் ஃபுல்லாவே 7 பொருத்தம் மூலம் ஆணுக்கு. அதே போல விசாகம் முழுமையாக 7 பொருத்தம். விசாகம் துளாராசியாக இருந்தாலும் 7 பொருத்தம், விசாகம் விருச்சிக ராசியாக இருந்தாலும் 7 பொருத்தம். இதெல்லாம் 7 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள். பரணி, பூரம், உத்திரம், விசாகம் 7 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் வரிசையிலே அடுத்து சதயம். சதயமும் 7 பொருத்தம். ஆணுக்கு மூலமாக இருந்து பெண்ணுக்கு சதயமாக இருந்தால் 7 பொருத்தம். உத்திரட்டாதி 7 பொருத்தம். அடுத்து 6 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சித்திரை ரெண்டும் 6 பொருத்தம். ஹஸ்தம், சித்திரை. ஹஸ்தம் கன்னிராசி, சித்திரை கன்னியிலும் வரும், துலாத்திலும் வரும். எல்லாமே 6 பொருத்தம். 6 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஹஸ்தமும் சித்திரையும். மீண்டும் ஒரு முறை பொருந்தும் நட்சத்திரங்களின் பட்டியலை சொல்வதற்கு முன்பாக இன்னொரு தகவல். தவிர்க்க வேண்டிய ராசிகள் ரிஷபமும் கடகமும். 6வது ராசியான ரிஷபமும் 8வது ராசியான கடகமும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மூலம் நட்சத்திரம் ஆணுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் என்ன என்னும் அந்த வரிசையை, அந்த பட்டியலை மீண்டும் ஒரு முறை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். 10 பொருத்தம் எதுவும் இல்லை. 9 பொருத்தம் உள்ள ஒரே நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும். பூரட்டாதி கும்பமும் 9 பொருத்தம், மீனமும் 9 பொருத்தம். 8 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை மேஷராசி, மிருகசீரிஷம் மிதுன ராசி, திருவாதிரை, பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். 7 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், உத்திரம், விசாகம், சதயம், உத்திரட்டாதி. 6 பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சித்திரை ரெண்டும். தவிர்க்க வேண்டிய ராசிகள் ரிஷபமும் கடகமும்.
நாளைய நிகழ்ச்சியிலே அடுத்த நட்சத்திரமான பூராடத்தை பற்றி பார்ப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.